பொதுவா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போறதும் ஒண்ணு, முதல வாயில சிக்கிறதும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். எதுக்காகனா போட்டியாளர்கள் உள்ள என்ன பண்றாங்களோ அதெல்லாம் பாக்குற மக்களை பொறுத்தளவுல சில பேரை கொண்டாடுவாங்க, பல பேரை கழுவி ஊத்துவாங்க. அப்படி இருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள விஜய் சேதுபதி எப்போ என்ட்ரி கொடுத்தாரோ அப்போ இருந்தே மக்கள் எல்லாருமே விஜய் சேதுபதியை கழுவி ஊத்த தொடங்கிட்டாங்க. இதுல பல பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனா அதுதாங்க உண்மை. விஜய் சேதுபதி எப்போ ஹோஸ்டா வந்தாரோ அப்போ இருந்தே போட்டியாளர்களை அவர் அடிமை மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் போட்டியாளர்கிட்ட கேள்வி கேட்பாரு, போட்டியாளர்களை பதில் சொல்ல விடுவாரான்னு பார்த்தா விட மாட்டாரு. உட்காரு உட்காரு அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை பேசவே விடாம நான் சொல்றதான் சரி, நான் சொல்றதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களை அடிமைகள் மாதிரி தான் விஜய் சேதுபதி நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதே மாதிரி தான் இப்போ காமன் மேன் ஷோவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் குறிப்பா காமன் மேன் அப்படிங்கிற மாதிரி மக்கள்ல இருந்து நாங்க ஒரு ஆளை தேர்ந்தெடுக்க போறோம், 2-3 பேரை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்னு தான் ஷோவை தொடங்குறாங்க. ஆனா ஷோவை பார்க்கும்போது அப்படிலாம் தெரியல. அவங்க ஆல்ரெடி சில பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு மக்களை ஏமாத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு ஷோ நடத்துற மாதிரி தான் தெரியுது. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஸ்டார்டிங்லேயே ஓவியா வந்து ஹாஃப் சைட்ல ரொம்ப அழகா என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த உடனே போட்டியாளர்கள் இருக்கிற அறைக்கு போறாங்க. அவங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த காமன் மேன் ஷோவோட குட்டிச்சாத்தான காட்டுறாங்க. யாருங்க? நம்ம மாயா தான். மாயாவை பொறுத்தவரை முதல் 2 எபிசோட்ல நான் தான் உங்க தலைவி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. 3வது எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் ராஜசெல்வன் அப்படிங்கிறவரு மாயா ஒரு விஷம், அவங்களோட சீசன்ல அவங்களால பல பேரோட கேம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி மாயாவை போட்டு பொழந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அவரை செலக்ட் பண்ணுவாங்களா? உண்மையாவே சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராஜசெல்வனை பொறுத்தவரை காமெடி சூப்பரா பண்ணாரு. அது மட்டும் இல்லாம நடுவர்களை கலாய்க்க சொல்லும் போது நடுவர்கள் தான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு கூட பார்க்காம செமையா கலாய்ச்சாரு. அவரெல்லாம் செலக்ட் பண்ணாம ஹோல்ல வச்சிருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட முதல் போட்டியாளராக கலந்துக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பர்பின் பானு. இவங்களை பொறுத்தவரை மலேசியால இருந்து வந்திருக்காங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஓனா வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அப்பாவும் அம்மாவும் நேட்டிவ் வந்து தமிழ்நாடு தான், ப்ரௌட் இந்தியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த இடத்துல ஆரி கேட்குறாரு, என்னம்மா உங்ககிட்ட எல்லாமே இருக்குது, வீடு, காரு, பணம், ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் வச்சிருக்கீங்க, நீங்களே பல பேருக்கு வேலை கொடுக்குற இடத்துல இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறத விட சாதாரண ஒரு நபருக்கு கிடைக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி பர்வின் கிட்டேயே நம்மளோட ஆரி வந்து கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பர்வின் பானுவை பொறுத்தவரை இல்ல சார், எனக்கு இந்த வாய்ப்பு கண்டிப்பா வேணும். எங்க கம்யூனிட்டியில பெண்கள் பல இடங்கள்ல ஒடுக்கப்படுறாங்க, நிறைய பேரை படிக்கவே வைக்க மாட்டேங்க, கல்யாணம் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட கனவுகள் எதையுமே அவங்க செயல்படுத்த முடியல, பெண்களை அடிமைப்படுத்தி தான் நடத்திட்டு இருக்காங்க எங்களோட கம்யூனிட்டியில அப்படிங்கிற மாதிரி, இஸ்லாத்துல பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி பர்வீன் பேசுறாங்க. இதை கேட்டு ஆரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் இதை எப்படி மாத்த போறீங்க அப்படிமா கேட்கிறாரு. இதுக்கும் பர்வீனாவை பொறுத்தவரை நான் கண்டிப்பா அப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் பேசுவேன், அதே கம்யூனிட்டியில இருந்து தான் நானும் வந்திருக்கேன் அப்படின் போது என்னை பார்க்குற பல பெண்களுக்கு நான் இன்ஸ்பிரேஷனா இருப்பேன், அதனால எனக்கு இந்த வாய்ப்பு தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆரிய பொறுத்தவரை, ஏம்மா உன்னை பொறுத்தவரை நீ மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிற, அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ் வாய்ப்பு அப்படிங்கிறது கஷ்டப்படுற ஒரு ஆளுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு மாயா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரொம்பவே போரிங்கா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன மாயா, பெண்களுக்காக போராடுற போராளி நீங்களே இப்படி பேசலாமா? அவங்களோட கம்யூனிட்டியில இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ள வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நீங்க எதுக்காக போரிங்கா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னங்க, பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஃபேமஸ் ஆகணும், நான் ஒரு வாரியர், அதாவது பெண்களுக்காக போராடுற சிங்கப்பெண்ணி காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மாயா அவ்வளவு வேலையை பண்ணாங்க. அதுலயும் உண்மை இருந்துச்சா? ஒரு துளி கூட உண்மை கிடையாது. பிரதீப் பாண்டி அப்படிங்கிற ஒரு நபர், அவர் தான் அந்த சீசனோட டைட்டில் வின்னரா வந்திருப்பாரு. அவரோட பேரை கெடுத்து ஒரு கூட்டத்தை கூட்டிக்கிட்டு பிரதீப்போட வாழ்க்கையே காலி பண்ணவங்க தான் மாயா. இந்த இடத்துல மாயாவை பொறுத்தவரை நல்ல உமாவி பேசுறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த பர்வீன் பானு பேசினதை பார்த்து நடுவர்கள் யாருமே இம்ப்ரெஸ் ஆகல, அதனால அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்ததா மணிவண்ணன் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் வர்றாரு. அவரை பொறுத்தவரை காமெடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அவர் பேசினதெல்லாம் பெருசா காமெடியாவே இல்லை, உண்மையான காமன் மேன் மாதிரி தெரிஞ்சார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது காமன் மேனை ஒரு கேமரா முன்னாடி நிப்பாட்டும் போது அவங்களால பேச முடியாது, அந்த ஒரு தயக்கம் மணிவண்ணன் கிட்ட நம்மளால பார்க்க முடிஞ்சு. இருந்தாலும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நான் குள்ளமா இருக்கேன் அப்படிங்கிறதுனால எனக்கு கல்யாணமே ஆகல,
ஒரு வழியா கல்யாணமும் முடிஞ்சு. இருந்தாலும் இந்த சமூகத்துல பல பேர் வந்து குள்ளமா இருக்கிறவங்கள கேலி கிண்டல் பண்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பல இடங்கள்ல எனக்கு கோவம் எல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரோட சோக கதையெல்லாம் இங்க சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஓவியாவை பொறுத்தவரை, சரி நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் என்ன பண்ண போறீங்க, எப்படி மக்களை சிரிக்க வைப்பீங்க, என்ன கொஞ்சம் சிரிக்க வைங்க அப்படிங்கிற மாதிரி ஓவியா கேக்குறாங்க. உடனே மணிவண்ணன் வந்து ஒரு மியூசிக் எல்லாம் கொடுத்து என்னமோ பண்றாரு. அதுக்கு ஓவியா சிரிக்கிறாங்க. ஆனா பாக்குற நம்ம யாருக்குமே சிரிப்பு வரல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் மணிவண்ணனுக்கு ஒரு டாஸ்க்கும் கொடுக்குறாங்க. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசப்பட்ட சில வாக்கியங்கள் பேப்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. ஒண்ணுமே எழுதாத பேப்பரையும் அது கூட அடிக்க வச்சிருக்காங்க. அதுல இருந்து சில டைலாக் எடுத்து நீங்க பேசுங்க அப்படி மாதிரி சொல்றாங்க. அவரை பொறுத்தவரை 2 டைலாக் எடுத்து பேசுறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நடுவர்கள் அவங்களோட ரிசல்ட்டை சொல்றாங்க. ஓன் ஹோல்டுன்னு சொல்றாங்க. அவரை ஹோல்ட் பண்றாங்க. என்னப்பா பர்வீன் பானு இதை விட நல்லா தான் பேசினாங்க, அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க, ஒழுங்கா பேசக்கூட இல்ல, அவரை எதுக்காக ஹோல்ட்ல வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பவுன்சர் மாதிரி 2 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஒரு ஆளோட பேரு யோயோ. அவரோட உண்மையான பேர் ராஜேஷ் தான். ஆனா ராஜேஷ் அப்படின்னு கூப்பிடாதீங்க, யோயோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மையில பேசுறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, சொந்த பேர் சொல்றது எனக்கு அசிங்கமா இருக்குது, யோயோ அப்படின்னா ட்ரெண்டிங்கா இருக்குது அப்படிங்கிற அவரோட மனப்பான்மையே தவறாதான் எனக்கு தெரிஞ்சு. இன்னொரு ஆள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்தி. அவர் வந்து கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறாரு. அதனால ஹைட் கார்த்தி அப்படிங்கிற மாதிரி அவர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. இதுல யோயோ வந்து ஃபேஷன் ஷோவுக்கு கொரியோகிராஃபி பண்றாரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு டான்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கார்த்தி வந்து ராப் சிங்கர். அது மட்டும் இல்லாம பிக் பாக்ஸும் பண்றாரு. 2 பேர் கிட்டையுமே நடுவர்கள் வந்து யார் பெருசு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காட்டுங்க, நான் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தகுதியானவன், இல்ல நான் தான் தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை போற நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி நடுவர்கள் சொல்றாங்க. இந்த இடத்துல கார்த்திக் வந்து கொஞ்சம் ஹைலைட்டா தெரியறாரு அப்படின்னு சொல்லலாம். நடுவர்கள் கேட்கிற கேள்வி எதுக்குமே நீ சரியா பதில் சொல்ல மாட்டுக்க, நடுவர்கள் உன்னோட திறமைகளை கேட்கும்போது டான்சர் நீ சொல்ற, நடுவர்கள் டான்ஸ் ஆட சொன்னா டான்ஸ் ஆட மாட்டுக்க அப்படிங்கிற மாதிரி அவர் தான் ஹைலைட்டா தெரியறாரு. இதை பார்த்த நடுவர்களை பொறுத்தவரை, என்ன ஜோஜோ நீங்க பேசவே மாட்டேங்க, உங்களை பேசவே விட மாட்டேக்காரு, அந்த வகையில நீங்க வந்து ரிஜெக்ட், கார்த்திகை நாங்க ஹோல்ட்ல வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட இந்த யோயோவா இருக்கட்டும், அதே மாதிரி கார்த்திகா இருக்கட்டும், கேமராவை பார்த்து பேசுறாங்க. அந்த இடத்துலயும் கார்த்திக் வந்து யோயோ வந்து பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, அவரோட வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்தல, அதனாலதான் அவரை வெளியே அனுப்பிட்டாங்க, நான் வந்து என்னோட வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டேன், அதனாலதான் நான் இன்னும் ஷோக்குள்ள இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அந்த இடத்துல யோயோ பேச வர்றாரு. அந்த இடத்துலயும் கார்த்திக் வந்து யோயோவை கலாய்க்கிறாரு. இதை பார்க்கும்போது என்னப்பா அவனே வெளியே போறான், அவனை கலாய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. அதையே அந்த இடத்துல யோயோவும் சொல்றாரு, நீயும் எவிக்ஷார நேரத்துல இப்படி ஒரு ஆள் உன்னை கலாய்ச்சாங்க அப்படின்னா தான் உனக்கு அதோட வழி என்ன அப்படிங்கறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி யோயோ பேசுறாரு. கார்த்திகை பொறுத்தவரை நான் பண்ணுக்காக தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உண்மையாவே கார்த்திக் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னா பல பிரச்சனைகளை அவரை கிரியேட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவு மற்றவங்களை செமையா இரிட்டேட் பண்றாரு, ட்ரிகர் பண்றாரு. அடுத்த போட்டியாளராக உள்ள வருது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கரிஷ்மா தான். இவங்களை பொறுத்தவரை பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் இருக்குது, என்னை பொறுத்தவரை நான் ஸ்கூல் மட்டும் தான் முடிச்சிருக்கேன், காலேஜ் எதுவும் போகல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த இடத்துலயும் ஆரி அதே தான் சொல்றாரு, என்னமோ உனக்கு வீடு இருக்கு, கார் இருக்கு, பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, மறுபடியும் எதுக்கு உனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும், இந்த வாய்ப்புக்காக என்கிற பல லட்சம் பேர் வெளியே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிறது தானே நியாயமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆரி பேசுறாரு. இந்த இடத்துல கரிஷ்மாவை பொறுத்தவரை இல்ல சார் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஆர்குமெண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா ஆரியை பொறுத்தவரை உனக்கு எல்லாமே இருக்குது, இருந்தாலும் நீ உள்ள போகணும்னு ஆசைப்படுற, சரி உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், அதாவது நீ வந்து இந்த இடத்துல பிச்சை எடுக்கணும், நீ வந்து 2 நாளா சாப்பிடல, தண்ணி மட்டும்தான் குடிச்சு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்க, யாருக்கிட்டையாவது எப்படியாவது பேசி பிச்சை வாங்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை கொடுக்குறாரு. உண்மையாவே இந்த இடத்துல ஆரி கொஞ்சம் கோவமா பேசின மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனா இந்த இடத்துல கரிஷ்மா பண்ணதை பார்க்கும்போது அவங்களோட ஆட்டிடியூட் தெரிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, பிச்சை எடுக்க சொன்னா தெனாவட்டா மாயா பூர்ணிமா எங்க எனக்கு பிச்சைத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. அவங்க உண்மையாவே பிச்சை எடுக்கவும் இல்லை, பிச்சை எடுத்தவங்கள பார்த்துருக்காங்களா அப்படிங்கிறது கூட தெரியல. அந்த அளவு நல்ல செல்வ செழிப்போட வாழ்றவங்க தான் இந்த கரிஷ்மா. இந்த இடத்துல இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கூட நடுவர்கள் வந்து இவங்களை ஹோல்ட்ல வைக்கிறாங்க. இதுதான் வியப்பா இருக்குது. ஆமாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இல்லைன்னா ஹோல்ட்ல வைக்கிறாங்க. இவங்க தான் ஆட்டிடியூட் மட்டும் தானே காட்டிக்கிட்டு இருக்காங்க, இவங்களை எதுக்காக செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் தெரியல.
இருந்தாலும் அந்த இடத்துல அதுக்கு ராஜ் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு, வேற லெவல்ல இருந்துச்சு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது எல்லா விதமான மக்களும் ஒன்னா இருந்தாதான் அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். கரிஷ்மாவோட கேரக்டர் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்குது, அதனாலதான் இவங்களை ஹோல்ல வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆரியுமே அதே கருத்தை தான் சொல்றாரு. அதாவது மக்களுக்கு பல பிளேவர் ஒரே இடத்துல இருந்தாதான் என்டர்டைன்மெண்டா இருக்கும், அதனாலதான் சில பேரை ரிஜெக்ட் பண்ண வேறு இருக்குது, இப்படிப்பட்ட நபர்களையும் ஹோல்ல வைக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாங்க. சார் என்ன சார், உங்களோட தேர்வு ஒரு அடிப்படையில் இருக்கணும். ஒன்று அவங்களோட திறமையின் அடிப்படையில் செலக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா சில பேரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருங்க. திறமை உள்ளவங்களை ரிஜெக்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஹோல்ல வைக்கிறீங்க. ஒன்றுமே இல்லாமல் தற்கூரி மாதிரி பேசுகிற வெங்கடேசன்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இரிட்டேட் ஆகுது சார். சரி, என்னதான் இருந்தாலும் அடுத்த போட்டியாளரா புகழேந்தி அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் வராரு. பார்க்கறது ஹேண்ட்ஸமா இருக்கிறாரு. அவர் வந்து கராட்டா, கிக் பாக்ஸிங், மார்ஷியல் ஆர்ட் எல்லாத்துலயும் நான் வித்வான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம என்னோட பல்சையே நான் நிப்பாட்டி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டி காட்டுறாரு. இதெல்லாம் பார்த்த ராஜுவை பொறுத்தவரை, சரிப்பா நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்ட, டைட்டில் வினரா ஆயிட்ட, 50 லட்ச ரூபா உனக்கு வருது, அதை என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு புகழேந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு நிறைய பேர் ட்ரைனரா இருந்திருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே நான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. புகழேந்தி பேசினது எல்லாமே கேட்டுட்டு அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னப்பா, அவனை பொறுத்தவரை பல டேலண்ட் இருக்குது, அதை காட்டவும் செய்யறான், பல்ஸை கூட நிப்பாட்டி காட்டுறான், அவனோட பேச்சும் தெளிவா இருக்குது, அவனை ரிஜெக்ட் பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீ நாகவித்யா அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் உள்ள வர்றாங்க. அவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடியே இது ஒரு பெரிய ஷோ, இதுல தப்பி தவறி வார்த்தையை விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவோம், அதனால விடுற வார்த்தைகள் ரொம்பவே கவனமா பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்த உடனே அவங்கள பொறுத்தவரை, எனக்கு 45 வயசு ஆச்சு, இருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் விளையாண்டேன் அப்படின்னா என்ன மாதிரி இருக்கிற பல பெண்கள் வந்து வயசெல்லாம் மேட்டரே கிடையாது, நம்ம நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அவங்களுக்கு கொடுக்க முடியும், அது மட்டும் இல்லாம என்னால நல்ல கண்டென்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க பேசினெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே மாயாவை பொறுத்தவரை, சரி நல்ல கண்டென்ட் கொடுப்பேன்னு சொல்றீங்கல்ல, ஒரு நிமிஷம் கண்டென்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த இடத்துல ஸ்ரீ நாகவித்யாவை பொறுத்தவரை பேச தெரியாம எதையோ ஒன்று வளர்றாங்க. ஒன்றும் வளரலைங்க, நான் வந்து சமையல் குறிப்பு சொல்ல போறேன், மற்றவங்களுக்கு மோட்டிவேட் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே போரிங்கா இருக்குது, சரி இன்னொரு ஆளையும் உள்ள விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அரவிந்த் அப்படிங்கிற ஒரு போட்டியாளரை உள்ள விடுறாங்க. இவங்க 2 பேருக்கு இடையில யாரு பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி அடிச்சு காட்ட சொல்றாங்க. அந்த இடத்துல நாகவித்யாவை பொறுத்தவரை, நான் உள்ள போனேன் அப்படின்னா பெண்களுக்கு உதாரணமா இருப்பேன், அதாவது குடும்பத்தை எப்படி பாக்குறது, குழந்தைகளை எப்படி கவனிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் டிப்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு அரவிந்தை பொறுத்தவரை, நான் என்னோட திறமைகளை காட்டுவேன், 8-9 வருஷமா கஷ்டப்பட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே முக்கியம், உங்களை விட இந்த பிளாட்ஃபார்முக்கு நான் தான் தகுதியானவன் அப்படிங்கிற மாதிரி அரவிந்தும் ஆர்குமெண்ட் பண்றாரு. உண்மையாவே அரவிந்தோட ஆர்குமெண்ட் வந்து ரொம்பவே கூலாவும் இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கேட்டு முடிச்ச நடுவர்களை பொறுத்தவரை, அரவிந்த் உங்களை ஹோல்ல வைக்கிறோம், அதே நேரத்தில் ஸ்ரீ நாகவித்யாவை பொறுத்தவரை இந்த ஷோவுக்கு அவங்க செட் ஆவாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அடுத்ததை பார்த்தோம் அப்படின்னா, கவின், நிலவன், திவ்யா அப்படிங்கிற 2 போட்டியாளர்கள் வர்றாங்க. இதுல கவின் வந்து, நான் வந்து எம்சியா இருக்கேன், அதாவது ஈவென்ட் ஹோஸ்டா இருக்கிறேன், மக்கள்ல இன்டராக்ட் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும், நான் அதை சிறப்பா பண்ணுவேன், பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் செம என்டர்டைன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இன்ட்ரோ கொடுக்குறாரு. அதே நேரத்தில் திவ்யாவை பொறுத்தவரை, நான் ரொம்பவே நல்லவ, பெண்களுக்கு உதாரணமா நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்னு நினைக்கிறேன், இந்த ஷோலயே பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் கொடுத்தாங்க, அதுல என் முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க, இதுதான் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை போடுறாங்க. என்னம்மா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு போகணுங்கிற பிசிக்கல் டாஸ்க் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல இடங்கள்ல வரும், அந்த இடத்துல நீ வந்து மாயா மாதிரி விமன் கார்டை தான் தூக்குவ அப்படிங்கிற மாதிரி அவங்க முதல்ல பேசின வார்த்தையிலேயே நமக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. இந்த இடத்துல ராஜுவும் அதே கேள்வியை தான் கேட்கிறாரு, என்ன இங்க வந்து விமன் கார்டை தூக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. என்ன ராஜு, பக்கத்திலேயே மாயா வச்சுட்டு இந்த கேள்வியை கேட்கிற பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதே நேரத்துல ஆரியை பொறுத்தளவுல, என்னம்மா இந்த ஷோவோட ஃபார்மேட்லாம் தெரிஞ்சுதான் உள்ள வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு திவ்யா வந்து, நான் பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்ததே கிடையாது, பிக் பாஸ்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ராஜு வந்து, என்னம்மா பிக் பாஸ் நிகழ்ச்சினா என்னன்னே தெரியாதுங்கிறீங்க, காமன்மேன் ஷோல எதுக்காக கலந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதுக்கு திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பல பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் நிகழ்ச்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி 2-3 ரீலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மெகா உருட்டுறாங்க. அவங்க
பிக் பாஸ் நிகழ்ச்சினா என்னன்னே தெரியாத ஒரு ஆளு எதுக்காக காமன் மேன் ஷோக்குள்ள வரணும்? இதுலயே அவங்க போய் தான் பேசுறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே புரியுது. ஆனா நடுவர்களுக்கு புரியல போல. இவங்க 2 பேருக்குமே, அதாவது கவின், திவ்யா, இவங்க 2 பேருக்குமே ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேரும் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பேரை வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த இடத்துல கவின் வந்து திவ்யாவுக்கு தீப்தி அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க. இந்த இடத்துல திவ்யா வந்து கவினுக்கு வெண்டக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை வைக்கிறாங்க. அதாவது அவங்களோட டைமிங் சென்ஸை காட்டுறாங்களாம், ஹியூமரை காட்டுறாங்களாம். பாத்தீங்களாங்க, பிக் பாஸ் பார்க்காத ஒரு ஆள் எந்த அளவு பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இருந்தாலும் ஆரி வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாரு. கவின் வந்து நாயா மாறிடுவாரு, திவ்யா சொல்றதெல்லாம் கவின் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி ஆரி வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இது ஒரு டாஸ்க் மட்டும்தான். இதுல கவின் அப்படிங்கறத நீங்க மறந்துருங்க, திவ்யா அப்படிங்கிற கேரக்டர் நீங்க மறந்துங்க. உங்களோட உண்மையான கேரக்டர் கிடையாது, இது நான் கொடுக்குற ஒரு ஸ்கிரிப்ட் அப்படிங்கறத தெளிவா தான் ஆரி சொல்றாரு. இந்த இடத்துல திவ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஏம்மா நான் ரொம்ப நல்லவப்பா, மனுஷனை இப்படி நாய் மாதிரிலாம் நடத்துறது ரொம்பவே தவறு, இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. உடனே ஆரி வந்து, இல்லப்பா நான் கொடுத்த டாஸ்க் தான் இது, டாஸ்க்னு வந்தா நீங்க பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கவின் வந்து டாஸ்க்கு அப்பவே ரெடி ஆயிட்டாரு. இருந்தாலும் திவ்யாவை பொறுத்தவரை தன்னை ஒரு நல்லவங்களா காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக நடிக்கிற மாதிரி தான் எனக்கு பச்சையா தெரிஞ்சு. ஏன்னா இருந்தாலும் இந்த டாஸ்க்கும் நடக்குது. அதாவது நடுவர்கள் சொன்னதை சரியா பண்ண கவின் வந்து ஹோல்டு செய்யப்படுறாரு. அதே நேரத்துல திவ்யா வந்து நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, விமன் கார்டு தூக்குறாங்க, அவங்கள செலக்ட் பண்றாங்க. அதாவது காமன் மேன் ஷோல செலக்ட் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு திறமை தேவை கிடையாது. அவங்கள பொறுத்தவரை சிம்பத்தி தேடுற மாதிரி பேசணும், இல்லைன்னா தற்குறித்தனமா நடந்துக்கணும், இல்லைன்னா ரொம்பவே போலியா பொய்யா நடிக்கணும், அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான செலக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.